திரு ஹிதயத்துல்லா, இதுல ராகுல் காந்தி ரேபரேலிக்கு மாற போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி, பிரியங்கா போட்டிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அப்படிலாம் மாற போறாங்களா? மாறி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏமா அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது நகைச்சுவையா எங்க தலைவர்களை பத்தியே பேசிக்கிட்டாங்க. அவர் கேட்டாராம், இவங்க கொடுக்கலையா அல்லது கொடுக்க போறாங்களாம், அதெல்லாம் முக்கியம். இன்னைக்கு உங்களுக்கு சில தலைப்புகள் சொல்றேன். ரூபாலாங்கிறவர் பெண்களை, சத்திரிய பெண்களை கேவலமா பேசினாரு. அவர் சீட்டை பறிக்காது ஏன்? அதாவது விவசாயிகள் நான் சொல்லி பாருங்க, தயவு செய்து 2 நிமிஷம் நீங்க குறுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப அவர் குறுக்கிட ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு ஊர்களையும் இன்னைக்கு விவசாயிகள் ஹரியானாவிலையும் பஞ்சாப்லையும் துரத்தி அடிப்பது ஏன்? இது நல்ல தலைப்பு. பிரிஜ் பூஷனுக்கு பதிலாக அவர் மகனுக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்க? மல்யுத்த வீரர்கள் கற்பழிப்பு. அதே மாதிரி ரேவண்ணா, பிரிஜ்பால் இவர்களுக்கு போட்ட ஓட்டு எனக்கு போடுற ஓட்டுன்னு சொல்லி ஏன் கேட்டார் மோடி? இப்படி கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு கேட்கலாமா? 10 பேரை விவசாயிகளை கொன்ற, காரியத்தை கொன்ற அவருக்கு மீண்டும் சீட்டு கொடுத்தது ஏன்? இதெல்லாம் நல்ல கேள்வி. மணிப்பூர்ல மானபங்கப்படுத்தியவருக்கு காரணமாக இருந்த பாஜகவினருக்கு திரும்பவும் சீட்டு கொடுத்தது ஏன்? இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி வியாபகம் ஊழலை பத்தி மிக வெளியில பல தலைவர் சூர்யா நீங்க எவ்வளவு நேரம் பேசுனீங்க, நான் குறிக்கல. ஏன் தெரியுமா? நீங்க பேசுறதுலாம் காமெடியா இருந்துச்சு, எல்லாரும் கேட்கறதுக்கு வழியா இருந்துச்சு. தாலியை பத்தி பேசினாரு பிரதமர். அதுக்கு முன்னால சொத்தை பிரிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொன்னாரு. இப்ப காலமாட பிரிச்சு கொடுத்துருவாண்டாரு. நாளைக்கு என்ன அவர் சொல்லுவார்னா, 2 கை இருந்தா ஒரு கையை உடைச்சு கொடுத்துருவாங்க, 2 கால் இருந்தா ஒரு கையை உடைச்சு கொடுத்துருவாங்க. நான் கேட்கிறேன், அந்த முஸ்லீம்கள் 14-15 விழுக்காடு இந்தியாவில் இருக்காங்க. வேலை வாய்ப்புல எவ்வளவு தெரியுமா இருக்காங்க? அது IAS IPS இருக்கட்டும் அல்லது சாதாரண வேலையா இருக்கட்டும், அவங்களுக்கு கிடைச்சது 2.5%. மீதி சொன்ன மாதிரி ராகுல் காந்தி சொன்ன மாதிரி உங்க சொந்தக்காரங்களுக்கு, RSS காரனுடைய சொந்தக்காரங்களுக்கு தான் அந்த வேலை போயிருக்கு. இந்துக்கள், உண்மையான இந்துக்கள் கூட போகல. இப்ப இந்த முஸ்லீம்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி இருக்காங்க. 2-3 விழுக்காடு தான் இருக்காங்க. 15 இருக்க வேண்டியவங்க ஏன் 25 விழுக்காடு யூபியில் இருக்க முஸ்லீம்களுக்கு நீங்க ஒரு MP சீட்டு கொடுத்துருக்கீங்களா? நான் கேட்கிறேன். அவங்களும் இந்த நாட்டு குடிமக்கள் தானே, ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்க? யோசிச்சு பாருங்க. அப்ப முஸ்லீம்கள் கேபினெட் அமைச்சரா 2 பேர் இருந்தாங்க வாஜ்பாய் ஆட்சி காலத்துல. இன்னைக்கு மோடி என்ன ஆச்சு? அதுவும் இல்லாம போச்சு. அப்ப முஸ்லீம்கள் இவ்வளவு மோசமாக நடத்தப்படக்கூடிய ஒரு சூழல்ல பாஜக நடத்தும் போது, இவ்வளவு ஒரு மோசமான நிலையில மேலும் மேலும் முஸ்லீம்களை நீங்க கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவதை உலகம் முழுக்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகே, உங்க குற்றச்சாட்டு அருமையான அரபு நாடுகள். திரு ஹிதயத்துல்லா, அருமையான குற்றச்சாட்டு. அவர் பதில் சொல்வாரு. நான் கேக்குறேன், நான் கண்டிப்பா பதில் கேக்குறேன். ராகுல் ரேபரேலிக்கு மாறுறாரா? அம்மா, ராகுல் ரேபரேலிக்கு போறாரா, அமைதிக்கு போறாருங்கிறது காங்கிரஸ் அதை பத்தி சிந்திக்க வேண்டிய விஷயம். அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு தலைப்பு சொன்னேன். இன்னுமே சிந்திச்சிட்டு இருக்கீங்களே அப்படிங்கறத. இத்தனை தலைப்புல இவ்வளவு சார், உங்க கட்சியோட முன்னாள் தலைவர் கற்பழிச்சாரு, கொலை செஞ்சாரு, பிரதமராக நீங்க விரும்புறீங்க, அவர் போட்டியிட வேண்டிய இடம் கேட்டாரு. சார், நீங்க கண்டிப்பா நான் கேக்குறேன்னு சொல்லிட்டேன். நீங்க அத்தனை குற்றச்சாட்டையும் வச்சீங்க, யாரும் உங்களை குறுக்கிடல. உங்களுக்காக தான் நான் இவங்களெல்லாம் அமைதிப்படுத்தினேன். ஒன்னும் சூப்பர். உங்க குற்றச்சாட்டு வைக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த கேள்விக்கு பதில் சொல்லிருக்கேன்றேன். நான் குற்றச்சாட்டு வைக்கல. இந்த கேள்விக்கு நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். இன்னைக்கு வாஜ்பாய் ரோடு போட்டாரு, என்னமோ சொன்னாரு, ஸ்மிருதி இரானி அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க. வாஜ்பாய் ரோடு போட்டாரு, ஆடு போட்டாருலாம் சொன்னாங்க. கடைசி அவரும் தோத்தாரு. இதெல்லாம் தெரியாதா? மோடி ஒரு நிரந்தரமான ஆளு கிடையாது. பிஜேபி நிரந்தரமா ஆட்சி பண்ண முடியாது. ஒரு உண்மையை புரிஞ்சுங்களா? அகங்காரம், ஆணவம், இந்த அலங்கோலம் எல்லாம் there is a end for everything. இன்னைக்கு உலகமே காரி துப்பக்கூடிய நிலையில தான் இந்தியாவுடைய பிஜேபி இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு கடைசியா ரேபரேலிக்கு வாங்கன்றதுக்காக தான் கேட்டேன். நம்ம திரும்ப இன்னொரு குற்றச்சாட்டுக்கு போயிருக்கீங்க, அவர் பதில் சொல்லுங்க. கட்டாயம் பதில். அவர் சப்ஜெக்ட் விட்டு வெளியே போய் குற்றம் சாட்டுறாரு. அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே அவருக்கு பதில் கொடுக்குறேன். ஆணவம், அகங்காரம் சப்ஜெக்டே இல்லைன்னு சொல்றேன். இது தலைப்பே இல்லைன்னு சொல்றேன். நான் குறுக்கிடல, நான் பேசுறேன். ஆணவம், அகங்காரம்னு சொல்றாரு. ஏன்னா பாஜகவுக்கு
பாஜகவுக்கு எதிரான தலைப்பு நிறைய இருக்கு. நான் கோடிட்டு காமிச்சேன். டெய்லி பாஜகவுக்கு எதிரான தலைப்பு தான் இருக்கு தமிழ்நாட்டுல டெய்லி பாஜகவுக்கு எதிரான தலைப்பு தான். தயவு செய்து திரு ஹிதாயத்துல்லா இந்த வாரம் பூரா பேசின எல்லா தலைப்புகளையும் பார்க்கவும் நீங்களும் பங்கேற்று இருக்கீங்க. சரி, நான் பதில் ஆணவம் அகங்காரம்னு ஐயா சொல்றாரு. ஆணவம் அகங்காரம் இருங்க, பதில் சொல்ல விடுங்கய்யா, பயப்படாதீங்க, விடுங்க. இப்போ அமேத்தி தொகுதியில் 2014 ஸ்மிருதி இரானி அவர்கள் வேட்பாளராக வந்தபோது பிரியங்கா காந்தி அவர்கள் ஸ்மிருதி இரானி யாரு, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்களே, அதுதான் ஆணவம் அகம்பாவம். அந்த அகம்பாவமும் ஆணவம் தான் 2019 தேர்தலில் இதே தொகுதியில் ராகுல் காந்தி அவர்களை வீழ்த்தியது அப்படின்றது வரலாறு. இன்னொன்று, அருணன் ஐயா காங்கிரஸ் கட்சி, இது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க கட்சியை தான் சொல்றாங்க. ராகுல் காந்தி பிரதமராக விடுறத மறந்துடலாம், வயநாடு தொகுதியினுடைய எம்பியாக இருப்பதற்கு கூட லாயக்கற்றவர். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளில் வயநாட்டில் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்றாரு. அருணையா எங்களெல்லாம் குடும்ப கட்சி வாரிசு அரசியல்னு சொல்றாரு. சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃப் இந்தியாவினுடைய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்கள், அவங்களுடைய மனைவி சிபிஐ கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய பொதுச் செயலாளர், அவங்க தான் அங்கே கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க. அவங்க சொல்றாங்க ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரா இல்ல இந்த தொகுதியினுடைய எம்பியா நிக்கிறது கூட தகுதி இல்லாதவர். அப்போ அருணனையா ராகுல் காந்தி அவர் டிஃபெண்ட் பண்றாருன்னா கேரளால ஏன் அப்போஸ் பண்றீங்க, இங்க ஏன் டிஃபெண்ட் பண்றீங்க? இன்னொன்று விசித்திரமா என்ன நடக்குதுன்னா, கேரளா தமிழ்நாடு இந்த மாதிரி பிரச்சனையில் இவங்க டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரே எம்பி தொகுதி புதுச்சேரியில் தமிழ்நாட்டு சைடு இருக்கக்கூடிய இடத்துலலாம் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ்க்கு ஆதரவு தெரிவிப்பாங்களாம். கேரளா சைடு இருக்கிற மகே தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம். இந்த தலைப்புக்கே எதுக்கு அருணனையா முதல்ல வந்தாரு? ராகுல் காந்தியை ஏன் டிஃபெண்ட் பண்றாரு? உங்க வேட்பாளரையே நீங்க வயநாட்டில் ராகுல் காந்திக்கு எதிராக அங்க நிப்பாட்டிட்டு ஜெயிப்போன்னு சொல்லிட்டு இங்க ராகுல் காந்திக்கு ஆதரவா போடுகிறீர்கள் என்றால் உங்கள் கூட்டணி எவ்வளவு முரண்பட்ட கூட்டணி என்பது மக்களுக்கு தெளிவாகிறது. இறுதியா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஒரே ஹிதாயத்துல்லா அவர்களுக்கு என்னைக்குமே வளர்ச்சியின் பால் மக்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், வாக்களிப்பார்கள். நீங்க இந்த 2 தொகுதியில போட்டியிடுவதற்கே பயப்படுறதுனால இந்த தேர்தல் உங்களை பொறுத்தவரைக்கும் முடிந்து விட்டது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து. 2 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம், நீங்கள் பார்க்கதான் போகிறீர்கள். வேட்பாளர்கள் குஜராத்ல 2 பேரும் எங்களுக்கு சீட்டு வேணாம்னு சொல்லிட்டு போனாங்க. குஜராத்ல 2 வேட்பாளர்கள் வேணாம்னு சொல்லல, அது வேற கதை. நான் விளக்கம் சொல்றேன். அவர்கள் மீது தொண்டர்கள் அதிருப்தி இருந்ததால் தலைமையே நீங்க விலகிக்கோங்கன்னு சொல்லிடுச்சு, வேற வேட்பாளர் போட்டிருக்கோம், அவ்வளவுதானே தவிர அவங்க வேணாம்லாம் சொல்லல. தொண்டர் அதிருப்தி தெரியாம ஏன் அவர்களை வேற வேட்பாளர் ஆக்குனீங்க? நீங்க தப்பு பண்ணோம், திருத்திக்கிட்டோங்க, உங்களை மாதிரி இல்லங்க, அவ்வளவுதாங்க, விடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.